என்னங்க, என்ன சொல்றீங்க? என் பொண்ணு அந்த கழுதைக்கு நிச்சயதார்த்தமா? ஆமா சிவகாமி, உன்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலையா? நீங்க இப்ப சொல்லிதாங்க எனக்கே தெரியுது. என்ன சிவகாமி, உன் மதிப்பு மரியாதை உன் வீட்ல இவ்வளவுதானா? நீ பெத்த பொண்ணுக்கு நிச்சயம் நடக்க போகுது. அதுவும் சும்மா சிம்பிளாலாம் இல்ல, நல்ல மண்டபம் பிடிச்சு ஊரைய கூட்டி படு கிராண்டா செய்யறாங்க. என்னங்க, என்ன சொல்றீங்க? பெத்தவ நான் இருக்கேன், என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லல. என்கிட்ட சொல்லாம அவங்களா பண்றாங்களா? இந்த மொட்டாச்சி வந்துட்டா போல. காலங்காத்தால விடிய முன்ன யார் குடும்பத்துல எப்படி குட்டைய குழப்போன்னு வந்துறாளுக. இந்த சிவகாமி கிறுக்கியும் அவ பேச்ச கேட்டுட்டு தான் ஆடுவா. இந்த சிவகாமிக்கு இவ்வளவு தூரம் பட்டது தெரியல. இன்னும் என்னென்ன அனுபவிக்க போறாளோ. எல்லாம் எல்லாம் நான் கட்டினத சொல்லணும். கட்டினதும் சரி, பெத்ததும் சரி. ஒன்னாவது என் சப்போர்ட்டுக்கு இருந்தா தானே? ஒன்னும் கிடையாது. பாத்தீங்களாங்க, பாத்தீங்களா? என் நிலைமை இப்படி ஆயிப்போச்சு. நல்ல வேலைங்க, நீங்க கூப்பிட்டு உங்க ஆபீஸ்ல எனக்கு ஒரு பார்ட்னரா கொடுத்தீங்க. இல்ல ரொம்ப நொடிச்சு போயிருப்பேன். என்ன சிவகாமி, நாமெல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு, இது கூட செய்யாம எப்படி? ஆமா ஆமா, ஒண்ணுக்குள்ள ஒண்ணுதான். நீங்க பாக்குற வேலைக்கும் மண்ணுக்குள்ள மண்ணா ஒன்னா தான் போவீங்க. ஏதோ சிவகாமி, என்னால முடிஞ்சதை உனக்கு பண்றேன். இடு, நீ அதெல்லாம் பெருசா எடுத்துக்காத. உனக்கு என்ன உதவினாலும் சரி என்கிட்ட தயங்காம கேளு. உனக்கு நான் இருக்கேன். சரிங்க, உங்களை பார்த்ததும் தான் எனக்கு ரொம்ப ஆறுதலா இருக்கு. இது போதுங்க எனக்கு. போட்டும், எப்படியும் போட்டும். இனி அதுகளெல்லாம் கண்டுக்கவே கூடாதுன்னு நினைச்சிட்டேன். இனி எனக்குன்னு நீங்க மட்டும் முடிவு பண்ணிட்டேங்க. நான் கட்டினதோ பெத்ததோ எதுவுமே வேண்டாம். நிச்சயம் வச்சாலும் சரி, கல்யாணம் வச்சாலும் சரி, என் கண்ணுக்கு தெரியாம எப்படியாவது போய் தொலையட்டும். அடாடாடா, பரவாயில்லையே, சிவகாமிக்கு அறிவு வந்துருச்சு போல. சிவகாமி, உன் கண்ணுல அவங்கலாம் படாம இருந்தாலே போதும், ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. இனி யாருமே வேண்டாம். இனி யாரை தேடியும் நான் போறதா இல்ல, யாரும் என்ன தேடியும் வர வேண்டாம். எனக்கு குடும்பம்னே ஒண்ணு இல்லைன்னு நினைச்சுக்கிறேன். என்ன ரூட்டு திசை மாறி போகுது? இவளை வச்சு இவ குடும்பத்தையே பழி வாங்குவோன்னு பார்த்தா இந்த லூசி யாருமே வேண்டாம், நான் மட்டும் போதுங்குது. சரி வராதே. அந்த சிவானிக்கு நிச்சயமோ கல்யாணமோ எதுவும் நல்லபடியா நடக்க கூடாது. நான் என்ன நினைச்சேனோ அதுதான் நடக்கணும். அதுக்கு இந்த சிவகாமிய தூண்டி விடணும். நம்ம தூண்டி விடத்தான் நெருப்பு அங்க போய் கொழுந்து விட்டு எரியும். என்னங்க, என்ன யோசிக்கிறீங்க? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. ஆனா சிவகாமி, நீ ரொம்ப ஏமாந்தவ. உன்னை நினைச்சா எனக்கே பாவமா இருக்கு. என்ன என்ன சொல்றீங்க? ஆமா சிவகாமி, உன் குடும்பத்துக்காக நீ எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்ப, எந்த அளவுக்கு போராடி இருப்ப. ஆனா அந்த நன்றி எல்லாம் இல்லாம பாத்தியாப்போ எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க. நீதான் சிவகாமி ரொம்ப கஷ்டம், பாவம் கூட. ஐயே, இவ ஏதோ திட்டத்தோட தான் உள்ள நுழைஞ்சிருக்கா. சிவகாமியே கண்டுக்க மாட்டேன்னு சொன்ன பிறகும் அந்த குடும்பத்துக்கு எதிரா ஏதோ பண்றாளே. ஆமாங்க, உண்மைதான். இந்த குடும்பத்துக்காக மாடா உழைச்சிருக்கேன். இதுக்கெல்லாம் யார்கிட்டயும் ஒரு துளி நன்றி கிடையாது. அதத்தான் நான் சொல்றேன். நன்றி கெட்ட ஜென்மங்களை நீ ஏன் கண்டுக்காம இருக்கணும்? என்ன என்ன சொல்றீங்க? ஏய், உனக்கு என்னடி இங்க வேலை? போய் உன் வேலைய பாரு. அடியே வள்ளி, நீ எதுக்கடி தேவையில்லாம இங்க வந்து நிக்கிற? அது ஒண்ணு இல்ல சிவகாமி, நாய் குறைக்கிற சவுண்டு கேட்டுச்சு. எதுக்குடா காலங்காத்தாலே நாய் குறைக்குதேன்னு பார்க்க வந்தேன். வந்து பார்த்த பிறகுதான் தெரியுது, ஒரு நாய் வெறி நாய், இன்னொரு நாய் சொரி நாய். அதான் குறைக்கிற நாயை விரட்டலாமா இல்ல என்ன பண்ணலாம்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேன். அடியே, யார பார்த்து நாய்ங்கிற? இது கூடமா தெரியல, நாயை பார்த்துதான். ஏய் வள்ளி, என்ன பேசிட்டு இருக்க? சிவகாமி, நாயை பத்தி உனக்கு கேட்கலையா? நிறுத்துடி. உனக்கு எங்களை பார்த்தா நாய் மாதிரி இருக்கா? உங்களை பார்த்தா நாய் மாதிரியா? அப்படியா இருக்கீங்க ரெண்டு பேரும்? ஐயோ, நாய் ஃபேஸ் ஓகே, ஆனா சேலையெல்லாம் கட்டியிருக்கீங்க, அதனாலதாங்க எனக்கு அடையாளம் தெரியல. திமுரு திமுரு திமுரு, எப்படி பேசுறா பாரு. இவனா வீட்டு வேலைக்காரியா? ஏ சிவகாமி, சொல்லுங்க. வீட்டு வேலைக்காரினா எப்படி இருக்கணும்னு தெரியுமா? எப்படி வச்சுக்கணும்னு தெரியுமா? இப்படி பேச விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்க. இந்நேரம் நானா இருந்தேன், கையில எது கிடைக்குதோ எடுத்து வெளுத்து விட்டு வீட்டை விட்டே பத்தி விட்டுருப்பேன். இப்படிப்பட்ட ஒருத்தி உனக்கு தேவையா? இவள போய் வீட்டுக்குள்ள வச்சு வேலைக்காரிங்கிற பேர்ல உட்கார வச்சிட்டு இருக்க. இல்ல, நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. அவ கொஞ்சம் வாய் துடுக்கா பேசுவா, மிச்சப்படி ரொம்ப நல்லவ. வீட்டு வேலையெல்லாம் பாருங்க, நாம கூட அவ்வளவு சுத்தமா பண்ண மாட்டோம். ரொம்ப சுத்தம். ஒரு நாள் அவ கையால சமைச்ச சாப்பாட சாப்பிடுங்க. சே, பாட்டி சமையல்லாம் தோத்து போகும். அவ்வளவு நல்லா சமைப்பா. அவளுக்குன்னு திறமை இருக்கு. அதனாலதான் நாய எப்படி நாயா கத்துனாலும் போன்னு வீட்டுல வச்சுக்கிட்டு இருக்கேன். அதுக்காக அவ என்ன சொன்னாலும் கேட்டுக்கிட்டு உட்காந்து அவ போடுற சாப்பாட திம்பியா? ஏய் மொட்டாச்சி, பேச்ச இதோட குறைச்சுக்கோ. சிவகாமியை பார்க்க வந்தியா? பார்த்துட்டு வாயை மூடிக்கிட்டு போ.
என்ன பத்தி எல்லாம் நீ பேசக்கூடாது. வள்ளி. சிவகாமி, உனக்கு அவ பேசுறதெல்லாம் இனிக்கலாம், ஆனா எனக்கு பிடிக்கல. இன்னொரு தடவை அவ என்ன பத்தி பேசுனா அவ்வளவுதான், வீட்டை விட்டு 2 பேத்தையும் விரட்டி விட்டுருவேன். பிளடி ஃபூல். ஏய் பி கேர்ஃபுல். பேசாத நீ. வள்ளி. சிவகாமி, உனக்கே தெரியும் நான் கண்ணாடி மாதிரி. என்கிட்ட சிரிச்சா சிரிப்பேன், கோபப்பட்டு முறைச்சா நான் அதுக்கு மேல முறைப்பேன். அவகிட்ட சொல்லி வை. ஏய் ஏ மொட்டாச்சி, நான் உன்கிட்ட பேசல. வள்ளி, இதுக்கு மேல நீ பேசாத. நீ சொல்றேங்கிறதுக்காக நான் பேசாம இருக்கேன். ஆனா அந்த மொட்டாச்சியை இனிமேல் என்கிட்ட பேச சொல்லாத. அடியே அறிவு கட்டவளே, மொட்டாச்சிங்கிற, ஒழுங்கா மரியாதை கொடுத்து பேசுடி. உனக்கு வேணா நீ மரியாதை கொடுத்துக்கோ, என்கிட்ட இவ்வளவுதான். சிவகாமி, இப்ப நீ அவளை உள்ள போ சொல்லு இல்ல வெளியே போ சொல்லு. அவ இங்கே இருந்தா நான் இனி எதுவுமே பேசல. உன் வீட்டு கூட இனி வரமாட்டேன். ஐயோ, அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. எனக்கு இருக்கிற ஒரே ஆதரவு நீங்க தான். சொல்லாதீங்க, நான் அவளை போ சொல்லிடுறேன். சொல்லு வெளியே போ சொல்லு. அடியே வள்ளி. நிறுத்து சிவகாமி, உள்ள போகணும் அவ்வளவுதானே. போறேன். ஆனா சிவகாமி, இந்த மொட்டாச்சிட்ட நீ சேர கண்டிப்பா உன்னையும் ஒரு நாள் மொட்டையாக்குவா. அடியே இருடி, உன்னை வந்து அப்புறம் கவனிச்சுக்கிறேன். நீங்க சொல்லுங்கங்க. அவ கொஞ்சம் துடுக்கா இருப்பா, ஆனா இப்போ எனக்கு என் வீட்டுக்கு ஆதரவா இருக்கிறது அவதான். அதனாலதான் அவளை அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டே போறேன். போ எல்லாத்தையும் நீ அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போக போக கஷ்டம் தான் படுவ. என்ன சொல்றீங்க? இதோ இவ்வளவு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போற மாதிரிதான் உன் புருஷன் உன் பிள்ளை எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போற. நீ இப்படியே இருக்க உன்னை மட்டம் தட்டி ஒண்ணு இல்லாம ஆக்கிருவாங்க. இங்க பாரு சிவகாமி, நல்லா தெரிஞ்சுக்கோ. பெத்தவ நீ இல்லாம பொண்ணோட நிச்சயம் பண்றாங்கன்னா நீ போய் ஏன் கேட்கணும், எதுக்குன்னு சண்டை போடணும். அப்பதான் உன் மேல ஒரு பயம் இருக்கும். எதா இருந்தாலும் உனக்கு ஒரு முன்னுரிமை கொடுக்கணும்னு நினைப்பு வரும். நீ எதையும் சொல்லாம அவ்வளவுதான், உன்னை அப்படியே தண்ணி தெளிச்சு விட்டுருவாங்க. உனக்குன்னு ஒரு மரியாதை அங்கீகாரம் எப்ப கிடைக்கிறது? என்னங்க சொல்றீங்க? நான் சொல்றேன் கேட்டுக்கோ. இப்பவே போய். வேண்டாம். இப்ப நீ போய் சண்டை போட்ட அது வீட்டோட 4 சவத்தோட முடிஞ்சிரும். இன்னும் நிச்சயத்துக்கு 2 நாள் தானே இருக்கு. பொறுமையா இரு. நிச்சயத்தன்னைக்கு மண்டபத்துக்கு போ. ஊரே கூடி சபையில நிக்கும் போது அப்ப நடுவுல நின்னு சத்தம் போடு. எத்தவ உயிரோட இருக்க முதல்ல என்ன கூப்பிடாம எப்படி நிச்சயம் பண்ணலான்னு கேளு. நீ பேசுற பேச்சுல அங்க உள்ள எல்லாரும் பயப்படணும். அந்த மாப்பிளக்காரன் அதான் அந்த ராம், இந்த பொண்ணே எனக்கு வேண்டான்னு சொல்லணும். நீ பேசுற பேச்சு அப்படி இருக்கணும். நானா இருந்தா இதத்தான் பண்ணுவேன். நீ என்னன்னா போனா போகட்டுமா, விட்டு கொடுத்துட்டு போக என்ன சாக்லேட்டா? வாழ்க்கை சிவகாமி, வாழ்க்கை கௌரவம். இதெல்லாம் மனசுல வச்சுட்டு என்ன பண்ணணுமோ யோசித்து பண்ணு. இதுக்கு மேல உன்கிட்ட சொல்றதுக்கு ஒண்ணு இல்ல. நான் கிளம்புறேன். நீ 2 நாளைக்கு ஆபீஸ் வர வேண்டாம். நல்லா யோசித்து ஒரு நல்ல முடிவெடுத்து உன் கௌரவத்தை எப்படி காப்பாத்தணும்னு காப்பாத்திட்டு அடுத்து எங்க ஆபீஸ்க்கு வா. உனக்காக எங்க ஆபீஸ் வாசல் எப்பவும் திறந்திருக்கும். புரிஞ்சதா? நான் வாரேன். என்னங்க? அப்பா, முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு தம் கட்டி பேசணுமோ அவ்வளோ பேசிட்டேன். நம்ம பேசின பேச்சுக்கே இவளுக்கு வெறி வரணும். நிச்சயத்துல போய் பிரச்சனை பண்ணணும். மனமேடை வரைக்கும் வந்து ஏற்கனவே சிவானியோட கல்யாணம் நின்னுச்சு. திரும்பவும் மேடை ஏறி நிச்சயம் நிக்கணும். அடுத்தடுத்து இவளுக்கு அவமானம் அசிங்கம் தான் வரணும். வர வைக்கிறேன். நிச்சயத்தை என்ன ஏதுன்னு பேசிட்டு ஆபீஸ்க்கு வான்னு சொல்லியிருக்கேன். அதனால நிச்சயத்துல நம்ம என்னென்ன நினைச்சோமோ அதெல்லாம் நடக்கும். நடக்க வைக்கிறேன். இங்க பாருங்க, என்ன இப்படி பேசிட்டு என்னங்க என்ன இப்படி சொல்லிட்டு போறாங்க? யோசித்து பார்த்தா இவங்க சொல்றது சரிதான். என்னதான் இருந்தாலும் நம்ம கௌரவத்தை நாம காப்பாத்தணும்ல. நமக்கு என்ன மரியாதை இருக்கு? இருக்கட்டும் வாரேன். நிச்சயத்துக்கு நானும் வாரேன். அட கூமுட்ட, உனக்குன்னு சுய புத்தியே இல்லையா? அவ என்ன சொல்றாளோ அப்படியே கேக்குற. அவ்வளவுதான், இதெல்லாம் திருந்தாத கேசு. இத போய் நம்ம சொல்ல வேண்டிய ஆள்கிட்ட சொல்லுவோம். சிவகாமி, ஆனா நீ தலைகீழ நின்னு தண்ணி குடிச்சாலும் என்ன நினைக்கிறியோ அது மட்டும் நடக்காது. ஏன்னா நீ வாங்கி வந்த வரம் அப்படி. ஐயோ. என்னங்க நீங்க இதுக்கெல்லாம் பர்மிஷன் கேக்குற மாதிரி கேட்டுட்டு இருக்கீங்க? நம்ம 2 பேரும் ஒன்னா சேர்ந்து வைக்கலாம்னு சொல்லுங்க. எனக்கு உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷம். எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ராஜு, வாசுகி தான் சொன்னான் 26ஆம் தேதி தான் ஹாசனிக்கு நிச்சயதார்த்தம்னு. அதான் நாங்க அப்ப உடனே யோசித்தது ஒரே மண்டபத்துல 2 பேரும் சேர்ந்து வச்சுக்கலான்னு. திரு, உண்மையிலே நல்ல யோசனை. நல்ல நாள்னு ஒரே தேதியில ஃபங்க்ஷனை வச்சுட்டு இந்த பக்கமா அந்த பக்கமானு எல்லாத்துக்குமே ரொம்ப கஷ்டமா இருக்கும். இது நாம எல்லாரும் ஒரே குடும்பமா ஒன்னா சேர்ந்து ஆளாளுக்கு ஒவ்வொரு வேலை பார்த்து ஜாலியா பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். திரு, வாசுகி சொன்னதும் உடனே நல்ல யோசனை பண்ணீங்க. சூப்பர் திரு. சரிங்க ராஜு. நீங்க நிச்சயத்துக்கு பட்டு எடுத்தாச்சா? இன்னைக்குதாங்க. இனிமேல் தான் கிளம்பணும். அங்க இங்கேயும் அதேதான், இனிமேல் தான் கிளம்பணும். மாப்பிள்ளை வீட்டுல இருந்து எல்லாம் வந்தாச்சு. ஹாசினியவும் கூட்டிட்டு போறேன்னு சொன்னாங்க. நானும் சரின்னு சொல்லிட்டேன். நம்ம பிள்ளைகளுக்கு பிடிச்ச மாதிரி எடுத்துக்கிட்டோம். ராஜுவும் என் மருமகளும் கூட போவாங்க. அதேதான் இங்கேயும். நம்மளா போவோம்னு சொன்னேன். ராதாவே வேண்டான்ட்டா.
சிவானிக்கு பிடிச்சதா அவளே எடுத்துக்கிட்டோன்னு சொன்னாளா, அவங்களும் சரின்னு சொல்லியாச்சு. அதனால நானும் என் மகைங்க 2 பேரும் மருமக 2 பேர்த்த தான் கூட போக சொல்லியிருக்கேன். சிவானிக்கு பட்டு எடுத்துட்டு இவங்களுக்கு பிடிச்சதை எடுத்துக்கிட்டோம். ஃபங்க்ஷனுக்கு எல்லாரும் புதுசு கட்டுற மாதிரி இருக்கும்ல. ஆமா ஆமா, கரெக்ட் தானே. பிள்ளைய சந்தோஷம் தானே நமக்கு முக்கியம். அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி எடுத்துக்கிட்டோம். ஆமா முருகானந்தம். அப்பனா மண்டபம் புக் பண்ணிட்டீங்க. சமையலுக்கு அப்புறம் மெயினா அங்க குடிக்க தண்ணி இதெல்லாம் எல்லாமே நான் பாத்துக்கிறேனே. இன்னையில இருந்து நான் ஆபீஸ்க்கு லீவ் விட்டுட்டேன். அதனால எனக்கு இந்த வேலை மட்டும்தான். நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். ஓ சரி சரி. அப்பனா நீங்க மொத்தம் எவ்வளவு செலவுன்னு சொல்லுங்க, நம்ம ஆளுக்கு பாதியே ஷேர் பண்ணிக்கலாம். சரிண்ணே. சரி, நீங்க ஏதாவது தேவைனாலும் எனக்கு கால் பண்ணுங்க. சக்தியும் இன்னைக்கு துணி கடைக்கு போறனால அவனை ஆபீஸ்க்கு வர வேண்டாம்னு சொல்லிட்டேன். அதனால கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் ஒர்க்கெல்லாம் இருக்கு. நான் ஆபீஸ்க்கு போய் பாக்குறேன். ஏதா இருந்தாலும் எனக்கு போன் பண்ணுங்க, நான் உடனே வந்துடுறேன். நீங்க போய் பாத்துக்கோங்க, நான் பாத்துக்கிறேன். ராஜு சொல்லு தீரு, புடவை எடுக்க எந்த கடைக்கு போறீங்க? எப்பவும் நம்ம ஊர் ஃபேமஸ் கடை தான். நீங்களும் அங்கதானா? சரி சரி, பார்க்கலாம். 2 பேரும் ஒரே டைம்க்கு வந்தா கடையில வச்சு எல்லாரும் மீட் பண்ணுவோம். சரி தீரு. தீரு அப்ப நான் கிளம்புவோமாயா? சரிங்கப்பா. சித்தப்பா நாங்க கிளம்புறோம். அப்பா சொன்ன மாதிரி எதா இருந்தாலும் கால் பண்ணுங்க. சரியா, நான் பாத்துக்கிறேன். ஏதாவது உங்ககிட்ட சொல்லணும்னா நான் கால் பண்றேன். சரிங்க சித்தப்பா. ராஜு கிளம்புறோம். துணி கடையில வச்சு மீட் பண்ணலாம். சரி திரு. வாங்க. சரியா. அத்தை நீங்களும் வாங்க. நான் இதுக்குமா நீ திரு போற, அங்க சக்தி ஸ்வேதா வராங்க. நீங்க போயிட்டு வாங்க. சிவானிக்கு பிடிச்சதா அவ செலக்ட் பண்ணிக்க போறா. அப்புறம் வாசுகி, உனக்கு பிடிச்ச பட்டு சாரியா எடுத்துக்கோ, ஃபங்க்ஷனுக்கு கெட்ட மாதிரி. சரிங்க அத்தை, ஆனா நீங்களும் வந்தா நல்லா இருக்கும். வந்ததும் பசியோட வருவீங்க. அத்தை வீட்ல இருந்தேனா கொஞ்சம் பார்த்து சமைச்சு வச்சிருப்பேன். வாசுகி, இன்னைக்கு உனக்கு தலை சுத்து எதுவும்? தலை சுத்து லைட்டா இருக்கு அத்தை. நான் வாமிட் பண்ற ஃபீல் இல்ல. பாக்குறேன் அத்தை, முடியலட்டி உங்க மகனை கூட்டிட்டு வீட்டுக்கு வந்துடுறேன். சரிம்மா, ஒன்னும் செய்யாது. அப்பப்ப ஜூஸ் மட்டும் ஏதாவது குடிச்சுக்கோ. சரிங்க அத்தை. சாதனா நீ கிளம்பு, ஏன் நின்னுக்கிட்டே இருக்க? நானா? ஆமா. ஐயோ நானா வரலப்பா. ஏமா? அண்ணி நார்மலா ஒரு 300 ரூபாய் 500 ரூபாய்க்கு சேலை எடுக்க போறதா இருந்தாலேவும் மணிக்கணக்கா ஆக்குவீங்க. இப்ப போறது நிச்சயப்பட்டு எடுக்க. அதுவும் இல்லாம உங்களுக்கு ஸ்வேதானிக்கு. ஐயோ நான் வரலப்பா. நீங்க எல்லாம் பட்டு செலக்ட் பண்ணி எடுத்துட்டு வர எத்தனை மணி நேரம் ஆகுமோ? உள்ள வந்து நான் மாட்டிக்க விரும்பல. என்னம்மா இப்படி சொல்லிட்ட? உனக்கும் தானே சாரி எடுக்கணும். அண்ணி எனக்கு சாரி எல்லாம் வேண்டாம். அப்படியே நான் செலக்ட் பண்ணாலும் எனக்கு 10 நிமிஷத்துக்கு மேல ஆகாது. எது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோ அதை எடுத்துட்டு வந்துருவேன். மத்த எதையும் பார்க்க மாட்டேன். அதனால நான் வரல அண்ணி, நீங்க போயிட்டு வாங்க. சாதனா லேட் ஆனா என்ன? வீட்டுல சும்மா இருக்கிறதுக்கு அங்க வா. என்னால முடியாதுப்பா. நான் இங்க சும்மா கூட இருந்துக்கிறேன். அங்க வந்து கஷ்டப்பட விரும்பல. சாதனா நீ எப்படி சொன்னேனா உங்க அண்ணெல்லாம் என்ன சொல்லுவாரு? அண்ணெல்லாம் எதுவும் சொல்ல முடியாது அண்ணி. வேற வழி இல்லாம போய்தான் ஆகணும். ஏய் ஆமா நீ, நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். ஆனா அண்ணனால சொல்ல முடியாது, அவ்வளவுதான். நீங்களே போயிட்டு வாங்க, நான் வீட்ல இருக்கேன். சரி, அப்பனா உனக்கு ஒரு சாரி நான் எடுத்துட்டு வந்துடுறேன். சாரியா? சாரிலாம் நான் கட்ட மாட்டேன் அண்ணி. சும்மா டாப் இல்ல லெஹங்கா அந்த மாதிரி எடுத்துட்டு வாங்க. வாசுகி, அவ சொல்லுவா, நீ அவளுக்கு சேர்த்து ஒரு சேலை எடுத்துட்டு வாமா. சரிங்க அத்தை. மா அடியே, இந்த மாதிரி ஃபங்க்ஷன் டைம் தான் சேலை கட்ட முடியும். சேலை அழகா இருக்கும்டி. மா என்னால சேலை கட்டிட்டுலாம் நிக்க முடியாது. வேண்டாமா? சாதனா ரொம்ப அழகா இருக்கும். அது மாதிரி நீ சேலை கட்டி நான் பார்த்ததே இல்ல. ப்ளீஸ்மா எனக்காக. என்ன நீ இப்படி சொல்றீங்க? எனக்காக நம்ம வீட்டு ஃபங்க்ஷன் சேலை கட்டுமா? சரி அண்ணி, ஆனா பட்டு மாடல்லாம் எடுக்காதீங்க. சும்மா லேஸ் வெயிட்டா சிம்பிளா எடுத்துட்டு வாங்க, எனக்கு அதுதான் பிடிக்கும். சரிம்மா. அம்மாடி, எத்தனை நாள் நான் இதை சொல்லியிருப்பேன். ஒரு நாள் கூட சேலைக்கு சரின்னு சொன்னதே இல்ல. இன்னைக்கு உங்க அண்ணி சொன்னதும் சரின்னு சொல்லிட்ட. மா அண்ணி சொல்ற மாதிரி சாஃப்ட்டா சொல்லணும். சேலை கட்டிடி, அதான் நல்லா இருக்கும். இப்படியே ட்ரெஸ் போடுற அப்படி இப்படின்னு கத்துனீங்கன்னா கேட்க தோணாது. சொல்ற விதானம் ஒண்ணு இருக்கலாமா? இருக்கும்டி, இருக்கும். சரி சரி வாசுகி, வா சாப்பிடு. இரு வந்ததும் அப்படியே கிளம்புவ. வரட்டும் அத்தை, சேர்ந்து சாப்பிடலாம். ராஜு அப்பாவதாம்மா பார்க்க போயிருக்கான். இப்ப வந்துருவான். நீ சாப்பிட உட்காரு. சாதனா, நீயும் உங்க அண்ணி கூட சேர்ந்து உட்காரு. 2 பேரும் சாப்பிடுங்க, எடுத்து வைக்கிறேன். சரிம்மா. சரிங்க அத்தை, எடுத்து வைங்க. அத்தை இருக்கட்டும் அத்தை, நான் தம்பிய பார்த்துட்டு வீட்ல இருந்துக்கிறேன். நீங்க போயிட்டு வாங்க. இப்ப என்னம்மா, யார் போனா என்ன? இப்பெல்லாம் பட்டு சாரியிலே நிறைய மாடல் வந்துருச்சு. நீங்க போனீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சதா எடுத்துக்கிடுவீங்க. அத்தை எதுக்கு? பேசாம தம்பியவும் தூக்கிட்டு போலாம். நீங்களும் கூட வாங்க. அடியே, அவன் பச்சை பிள்ளை. ஒரு 3-4 மாசத்துக்கு எங்கேயும் தூக்கிட்டு போகாம இருக்கிறது நல்லது. கோயிலுக்குன்னா சொல்லு, சரி கூட்டிட்டு போலாம்.
இந்த மாதிரி பொது இடத்துக்குலாம் வேணாண்டி. நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும். பச்சை பிள்ளைல உடம்புக்கு சேரணும். அத்தை அதான் நான் வீட்ல இருக்கேன் அத்தை. பூமாரி ராஜு வரா, நீ கூட போயிட்டு வா. அது மாதிரி உனக்கு பிடிச்சதா ஒரு சேலை எடுத்துக்கோ. ஃபங்க்ஷனுக்கு புதுசா கட்டிக்குவ. ஐயோ அத்தை எனக்கு எதுக்கு? நீ வேற உங்க மாமா எல்லாத்துக்கும் புதுசு எடுக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. போய் எடுத்துட்டு வாமா. உனக்கு மட்டும் இல்ல அத்தைக்கே நல்ல சேலையா இருந்தா எடுத்துட்டு வா. உங்க மாமா இதெல்லாம் சேர மாட்டாரு. அவருக்கு பிடிச்சதா அவர் எடுத்துக்கிறாரு. இப்போ உனக்கு ராஜுக்கு நம்ம குட்டி பையலுக்கு அத்தைக்கு எல்லாத்துக்கும் எடுத்துட்டு வா. ஹாசினி நீ உங்க அத்தை சொல்றத கேளு. அவங்க ஏதாவது பிடிச்சிருக்குன்னு சொன்னா எனக்கு இது பிடிக்கல, இந்த கலர் பிடிக்கல, இந்த கலர்ல உள்ள டிசைன் பிடிக்கல, அந்த மாதிரி எதுவும் சொல்லக்கூடாது. சரிங்கம்மா, உனக்கு நல்லா இருக்கும்னு சொன்னா சரின்னு எடுத்துக்கோ. மா அதுக்கு எதுக்கு நான் போகணும்? ஹாசினி இப்படி பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். மா நான் போனா எனக்கு பிடிச்ச மாதிரி தான் எடுக்கணும். அதை விட்டுட்டு நல்லா இருக்குன்னு சொல்றதெல்லாம் எடுனா அதுக்கு எதுக்குமா நான்? அடியே கூட வர்றது உங்க அத்தை. கல்யாணத்துக்கு முன்னே உன் வாய் திமிர காமிக்காத. மா ஹாசினி கிளம்பியாச்சா? கிளம்பியாச்சத்த. சமந்தி அண்ணனை காணோம். அது மாதிரி தமிழ் இன்னும் வரல. இல்ல சமந்தி, நேரா கடைக்கே வரேன் இருக்காங்க. ஓ அப்படியா? ஆமா ஆமா, ராஜு தம்பி வரட்டும், நாங்க அப்படியே கிளம்புறோம். அவங்க 2 பேரும் நேரா அங்க வந்துருவாங்க. சரி 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 சமந்தி, பார்த்து போயிட்டு வாங்க. போயிட்டு வாங்கடா. நீங்க? இல்ல இல்ல, குட்டி பையல பாத்துக்கணுமே. நான் வீட்ல இருக்கேன். என் மருமகளும் மகளும் வருவாங்க. ஓ அப்படியா? சரி 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 சமந்தி, குழந்தைய தூக்கிட்டு போறது கஷ்டம்தான். சரி நீங்க வீட்ல இருந்து பாத்துக்கோங்க. ஆமா சமந்தி. மா அண்ணே வந்துட்டான்னு நினைக்கிறேன். கார் சவுண்ட் கேக்குது. ஆமா ஆமாடி. சரி எல்லாரும் பார்த்து போயிட்டு வாங்க. குமாரி அத்தை சொல்லுங்க அத்தை. அத்தைக்கு சேலை ஏதாவது நல்லா இருக்குன்னு பிடிச்சி எடுத்தேனா? அதே மாதிரி இன்னும் 2 சேலை எடுத்துருமா. இன்னும் 2ஆ? ஆமாமா, பாலாவுக்கும் உங்க அம்மாவுக்கும். அங்க 3 பேர் ஒண்ணு போல கட்டிக்குவோம்ல. அத்தை எங்க அம்மாக்குமா? ஆமாமா, சேர்த்து எடுத்துரு. சரிங்க அத்தை. குமாரி வா போலாம். அத்தை வாங்க அத்தை. வாங்கம்மா. சமந்தி கிளம்புறோம். சரி சரி. ஜவுளி கடைக்கு போனா சீக்கிரம் வாங்கன்னு சொல்ல முடியாது. இருந்தாலும் கொஞ்சம் பார்த்து வேகமா வாங்க. சரிங்க சமந்தி. பூமாரி வா வா வா. என்ன வா வா வா? காலையில இருந்து ஒரே பரபரப்பா இருக்கு. பரபரப்பா அப்படிலாம் ஒண்ணு இல்லையே. ஏய் என்ன? நத்திங் பூமாரி. ஆமா ஆமா, நத்திங் நத்திங். புரிஞ்சது. என்ன 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 புரிஞ்சது? தமிழ பார்க்க போற அந்த ஆர்வம். ஏய் ஆனா மறந்துடாத, இங்கேயாவது உங்க அண்ணனும் நான் மட்டும்தான். ஆனா அங்க இருந்து தமிழோட அப்பா அம்மா வரட்டும். எனக்கு என்ன? உனக்கு என்னவா? ஆமா பூமாரி, நம்ம மனசுக்கு பிடிச்சிருக்கா அத செஞ்சிரணும். அவங்க இருக்காங்க இவங்க இருக்காங்கன்னு பார்த்த இப்போ இந்த ஸ்டேஜில் அனுபவிக்கிற சந்தோஷம்லாம் அப்படியே ஒண்ணுமில்லாமையே போயிடும். அதனால அவங்க வராங்க இவங்க வராங்கலாம் பார்க்க கூடாது. ஹோ அப்பனா நீயா இருப்ப. ஆமா பூமாரி, கரெக்ட். ரொம்ப கரெக்டா. சரி சரி வா, உங்க அத்தை முன்ன போயாச்சு, கிளம்பலாம். என்னடி உங்க 2 பேத்துக்கும்? ஒண்ணுலமா, சேலை என்ன கலர் எடுக்கலாம் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆமா, கலர்னு சொன்ன உடனே ஞாபகம் வருது. சும்மா ஆகாத கலரா எடுத்துட்டு வராத. எனக்கு இதுதான் பிடிக்கும் அதுதான் பிடிக்கும் மல்லு கட்டாத, புரியுதா? நல்ல அரக்கலரு, ரத்த சிவப்பு, அப்புறம் டார்க் கிரீனு, இதெல்லாம் உனக்கு நல்லா இருக்கும். அந்த மாதிரி கலரா பார்த்து எடுத்துட்டு வா. மா அப்பனா டிசைன் ரொம்ப கொய்ய மொய்யன்னு எடுக்காதடி. சும்மா லைட்டா அங்கங்க இங்க அது போதும். உனக்கு அழகா இருக்கும். ஓ சூப்பர்மா. சாரி பார்டர் சின்னதா பெருசா? சின்னதா சிம்பிளா எடுடி. சிம்பிள் பார்டர்ல சிம்பிளா டிசைன் இருந்தா ரொம்ப அழகா இருக்கும். ஓ சூப்பர்மா. குமாரி கேட்டுக்கிட்டியா? கலர் டிசைன் பார்டர் எல்லாமே சொல்லிட்டாங்க. ஆமா ஆமா, அத்தை எப்பவுமே சூப்பர். உனக்கு எது நல்லா இருக்கும்னு எப்படி புரிஞ்சு வச்சிருக்காங்கன்னு பாரு. ஆமா ஆமா, ரொம்ப நல்லா புரிஞ்சு வச்சிருக்காங்க. இதெல்லாம் உன்னை எதுக்கு கவனிக்க சொன்னேனா, நம்ம சேரை எடுத்துட்டு வந்தோம்னா பாரு, இப்ப சொன்ன டிசைனா சொல்லி ஏன் இந்த சேலையில இல்லன்னு கேட்பாங்க. எப்ப ட்ரெஸ் எடுக்க போனாலும் இதுதான் நடக்கும். வேணாலும் இன்னைக்கும் பாரு. ஏய் ஹாசினி. அடியே என்னடி கிண்டலா? உங்களை போய் யாராவது கிண்டல் பண்ணுவாங்களா? யாரும் பண்ண மாட்டாங்க, நீ நல்லாவே பண்ணுவ. போடி போ, உங்க அத்தை கூடயே நில்லு. தெரியாத ஊருக்கு வந்திருக்காங்க, அவங்கள போட்டு அலைய விட்டு கஷ்டப்படுத்திடாத. எங்கேயும் போனாலும் கூடயே போடி. இது வேறையா? உங்க அத்தை யாரடி பாத்துக்குவா? பூமாரி நீ பாத்துக்கோ. சரி வா போலாம். அத்தை தம்பிய பாத்துக்கோங்க. ரொம்ப அழுதானா எனக்கு ஃபோன் பண்ணிடுங்க, உடனே வந்துடுறோம். சரிம்மா. கிளம்புறோம். சரிடி. இந்த இருக்கிற கடைக்கு போக என்ன அலப்பற பாரு. இனி கடையில போய் என்னென்ன அலப்பற பண்ண போறாளுகளோ. எப்படியோ என் மகன் என் மருமக என் பொண்ணு எல்லாம் சந்தோஷமா இருக்காங்க. இது அப்படியே இருக்கட்டும். சக்தி. ஸ்வேதாமா. சக்தி கிளம்பிட்டியா? சிவானியும் கிளம்பிட்டா, போலாமா? போலாமா. இரு, ராம்க்கு கால் பண்ணிடுறேன். ராமும் கிளம்பிட்டா, எல்லாரும் ஒன்னா சேர்ந்து போயிடலாம். எல்லாரும் ஒன்னா சேர்ந்தா? ஒன்னா சேர்ந்துனா நம்ம கார்ல போவோமா?
ராம் எப்பவும் போல பைக்ல வந்துருவான். ஓ சரி சக்தி. நான் வேணா ராம்க்கு கால் பண்றேன். சிவானியை கூப்பிடு, அப்படியே கிளம்பிடலாம். அண்ணா, சக்தி அண்ணா. சிவானி. சிவானி உள்ள வாமா. இத வரேனா. அண்ணா கிளம்பிட்டியா? கிளம்பியாச்சுமா. நீ அப்படியே போலாமா? போலாண்ணா. ஸ்வேதா சொல்லு சிவானி. அது சிவானி என்னம்மா? அண்ணா அது வந்து அம்மா கிட்ட சொன்னியாண்ணா? என்னம்மா? இல்ல எனக்கு இப்படி நிச்சயம்னு. ஏன் சிவானி, உனக்கு சந்தோஷமா இருக்கிறதுக்கு பிடிக்கலையா? அண்ணா பிறகே அம்மா கிட்ட சொல்லலையான்னு கேக்குற? இல்லனா அவங்களுக்கு தெரிஞ்சா வருத்தப்படுவாங்க. நாம அவங்க கிட்ட சொல்லாம செய்யறோன்னு சும்மா பேச்சுக்கு சொல்லுனா. அம்மா வந்தா வரட்டும், இல்லனா அவங்க பிரியும். ஆனா சொல்லாம இருக்காதனா. சிவானி, இப்ப அம்மா என்னென்ன யோசிக்கிறாங்க, என்னென்ன பண்றாங்க எல்லாம் எனக்கு தெரியும். ஆல்ரெடி இந்த விஷயம் அம்மா காதுக்கு போயாச்சு. என்னண்ணா சொல்ற? ஆமாமா, கேள்விப்பட்டேன். அண்ணா அம்மா என்ன சொன்னாங்க? உன் நிச்சயத்தை வந்து நிப்பாட்டேன்னு சொன்னாங்களாம். என்னண்ணா சொல்ற? பாத்தியா, கேட்டதும் வருத்தப்படுற. இதுக்குதான் நான் யார்கிட்டயும் சொல்ல வேண்டாம்னு நினைச்சேன். சிவானி இங்க பாருமா. சொல்லுண்ணா. நம்ம அம்மா இன்னும் மாறலமா, அப்படியேதான் இருக்காங்க. நானும் என்னைக்காவது ஒரு நாள் மாறுவாங்க, அவங்கள போய் சந்தோஷமா இங்க கூட்டிட்டு வரலாம்னு நினைக்கிறேன். இல்லம்மா, அவங்க இப்படி இருக்கிற நேரம் நம்ம திரும்பவும் உள்ள போனா அவங்கள நம்ம என்கரேஜ் பண்ற மாதிரி ஆயிடும். அப்புறம் காலத்துக்கும் திருந்த மாட்டாங்க. சிவானி, அண்ணன் சொல்றது புரியுதுல? புரியுதுண்ணா. பாப்போம், உன் கல்யாணத்துக்குள்ளேயாவது அவங்க மாறுறாங்களான்னு பாப்போம். எனக்கும் ஆசைதாமா அவங்க நல்லபடியா மாறணும். நான் அவங்களுக்கு தகுந்த மாதிரி இருந்தனாலயே என்னமோ என் மேல சின்ன பிள்ளையில இருந்து பாசமா தான் இருந்தாங்க. நான் செய்யற தப்புக்கெல்லாம் உடந்தையா இருந்துகிட்டு, நான் என்ன கேட்டாலும் செஞ்சுக்கிட்டு, எனக்கு எந்த ஒரு கவலையும் இல்லாம தான் வளர்ந்தேன். ஆனா நீ அப்படி கிடையாது. நீ அது அம்மா மாறி உன்னோட குழந்தைன்னு வரும்போது அப்பாவாவது அம்மா உன் கூட இருந்து பாக்கணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா வருவாங்கன்னு நம்பிக்கை வை. ஆனா இப்ப அம்மாவை எதிர்பார்க்கறது முட்டாள்தனம். சரிண்ணா. அம்மா என்னதான் பண்ணாலும் நாம திரும்ப அவங்கள கஷ்டப்படுத்த கூடாதுன்னு நினைச்சுதான் உன்கிட்ட பேசலான்னு வந்தேன். அதனால ஒண்ணும் இல்ல. சரி இங்க பாரு, சந்தோஷமா இரு. நான் இதுக்குதான் அம்மாவை பத்தி உன்கிட்ட சொல்றதே இல்ல. இல்ல இல்ல, நான் நார்மலா இருக்கேன். நீ எதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு. சரிம்மா. சரி. சரிண்ணா. அண்ணா சொல்லுமா. உனக்கு யாருண்ணா சொன்னா? என்னதுமா? அம்மாவுக்கு நிச்சயம் தெரியும்னு. அது தெரியுமா? எப்படிண்ணா? அத அண்ணே சொல்ல மாத்திரம் சொல்றேன். சக்தி அண்ணா, அம்மா நிச்சயத்துல பிரச்சனை பண்ணுவாங்கன்னு சொன்ன. கண்டிப்பா பண்ணுவாங்க. என்னண்ணா சொல்ற? ஏமா, நீ ஏன் பயப்படுற? என்னன்னு தெரியலண்ணா, ஆனா பயமா இருக்கு. ஏமா? அண்ணா அது வந்து ஃபர்ஸ்ட் டைம் ராமியா கிட்ட வந்து பேசினான்ல, அதானா நான் சொன்னேன்ல, அவன் மனசுல உள்ளத சொன்னப்போ அம்மா வந்து பிரச்சனை பண்ணாங்க. ஆமா. அப்புறம் நம்ம இங்க எல்லாம் வீட்ல பேசும்போதுல ராம் எனக்கு என்ன திட்டினாங்க. அவங்க எப்பவும் அதை செய்யறதானே. இந்த மாதிரி நிறைய சொல்லலாம்னா, ஆனா இதெல்லாம் ராம் பார்த்து பார்த்து என்னன்னா நினைப்பான். என்னமா நினைப்பான்? இல்ல என் மேல ஏதாவது தப்பான அபிப்பிராயம் வந்தா. தப்பான அபிப்பிராயமா? ஆமாண்ணா, ஒரு தடவை சரவணாவோட அம்மாவும் என்ன பத்தி ராம் கிட்ட தப்பா சொன்னாங்க. அம்மாவும் இந்த மாதிரி எல்லாம் நடந்துக்கிட்டா எப்படின்னா ராம் என்ன நினைப்பா? சிவானி, அவங்க சொல்றாங்க இவங்க சொல்றாங்க இதெல்லாம் கேட்டு உன் மேல ஒரு தப்பான அபிப்பிராயம் வந்தா ஆமான்னா முழுசா புரிஞ்சுக்கலன்னு அர்த்தம். ஐயோ அப்படி இல்லனா, பெத்தவங்களே இப்படி பேசும்போது யாரா இருந்தாலும் கேட்க தானே செய்வாங்க. அண்ணா பார்க்ல அன்னைக்கு அம்மா பிரச்சனை பண்ணாங்கல்ல. ஆமா. அதையும் நான் ராம் கிட்ட சொன்னேன். ஆனா ராம் அதை பெருசா எடுத்துக்கல. பின்ன என்ன? இல்ல இதெல்லாம் கண்டுக்காம இருக்கும்போது எனக்கு என்னமோ உள்ளுக்குள்ள கொஞ்சம் பயமா இருக்குண்ணா. அண்ணா இதனால எதுவும் பிரச்சனை வந்துடாதே. என்ன பிரச்சனை வரும்? சிவானி, ஏதா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன். இவ்வளவுதானா உன் மனசுல உள்ளது, இல்ல வேற ஏதாவது இருக்கா? என்னண்ணா? இல்ல உன் மனசுல வேற ஏதாவது சந்தேகம், இல்ல உனக்கு பிடிக்காதது எது இருந்தாலும் சொல்லு. அண்ணன் கோபப்படுவான், திட்டுவான், இல்லாட்டி அண்ணன் கிட்ட எப்படி சொல்றது, இந்த மாதிரி எதையும் யோசிக்காத. உனக்கு அண்ணன் உனக்கு பிடிச்ச திரு அண்ணனா இருப்பேன். அண்ணா எனக்கு தெரியும் உனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா நீ திரு கிட்ட தான் ஓடி போய் சொல்லுவ. ஏன்னா நான் அப்ப அந்த அளவுக்கு உனக்கு கேர் பண்ணிக்கிட்டது இல்ல. இப்ப நீ இதெல்லாம் என்கிட்ட வந்து சொல்றேனா எனக்கு உண்மையிலே சந்தோஷமா இருக்கு. நான் பாத்துக்கிறேன். அம்மாவை நினைச்சு பயப்படாத, அதையும் நான் பாத்துக்கிறேன். உன்னோட நிச்சயம் பேசினபடி நல்லபடியா நடக்கும். நிச்சயம் மட்டும் இல்லமா, உன்னோட கல்யாணமும். அண்ணன் சொல்றேன், உனக்கு நான் இது வரைக்கும் எதுவும் செஞ்சதில்ல. இப்ப சொல்றேன், இத கண்டிப்பா செய்வேன். சரியா? சரிண்ணா. நீ எப்பவும் போல சிரிச்சு சந்தோஷமா விளையாண்டுக்கிட்டு இரு. விளையாண்டுட்டா? அபிக்குட்டி கூட. சரிண்ணா. அண்ணன் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். சிவானி, ராம் கிட்ட அப்படியே போன் பண்ணி கிளம்பியாச்சான்னு கேளு. கிளம்பியாச்சுன்னா நேரம் கடைக்கு வர சொல்லிடு. நாமளும் அப்படியே கிளம்புவோம். சரிண்ணா, நான் சொல்லிடுறேன். ம் ஸ்வேதா, ராம் கிட்ட பேசிட்டு வரேன். போ சிவானி.
சக்தி இதெல்லாம்? என்ன பியூட்டி? சக்தி இதெல்லாம் உண்மையா? உண்மையானா? என்ன சக்தி அத்தை நிச்சயத்துல வந்து பிரச்சனை பண்றாங்கன்னு சொல்றது? உண்மைதாமா. ஐயோ என்ன சக்தி உண்மைன்னு சொல்லிட்டு ரொம்ப அசால்ட்டா இருக்க. இல்லம்மா, இவ்வளவு நேரம் அம்மா வந்து பிரச்சனை பண்ணாம இருக்கணுங்கிறக்காக என்ன பண்ணலாம்னு யோசித்து தான் வச்சிருந்தேன். ஆனா இப்ப அதை விட்டுட்டேன். சக்தி என்ன சொல்ற? அம்மா வரட்டும், வந்து என்ன பிரச்சனை பண்றாங்கன்னு பாக்குறேன். சக்தி ஏன் இப்படி பண்ற? சிவானி பேசுனதை கேட்டேல? அதுக்கும் இதுக்கும் என்ன சொன்னான்னு கேட்டியா? ராம்க்கு என் மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் வராம போயிடும்னா எனக்கே சந்தேகமா இருக்கு அவ சொன்னதும். ராம முழுசா நம்பிட்டு அவ மனசுல இந்த ஒரு சின்ன பயம் இருக்கனா, அந்த பயத்தை போக்கணும். நாமளும் முழுசா ராம் எப்படிப்பட்டவன் தெரிஞ்சுக்கலாம். சக்தி முடிவு பண்ணிட்டேன். அம்மா வரட்டும், என்ன பேசுறாங்கன்னு பாக்கலாம். அம்மா சிவானிய பத்தி ஏதாவது பேசுனாங்களா, அத ராம் உண்மைன்னு நம்புறானா இல்ல என்ன பண்றான், எல்லாத்தையும் பாத்துக்கலாம். வேண்டாம் சக்தி, இதனால எல்லார் மனசும் கஷ்டப்படும். எல்லார் மனசும் கஷ்டப்பட்டாலும் என் தங்கச்சியோட மனசு தெளிவாகும். அவ ஒருத்தனை முழுசா நம்பிட்டா, நான் அவ மனசுல உள்ள அந்த பயம் இருக்க கூடாது. அதுக்காக வேற வழி இல்ல. சக்தி அத்தை வந்து ஏதாவது ரொம்ப பேசிட்டா, நிச்சயத்தை நிப்பாட்ட மாதிரி ஏதாவது பண்ணா? நாம வேண்டான்னு சொன்னா நிக்கும், இல்ல ராம் வேண்டான்னு சொன்னா நிச்சயம் நிக்கும். அம்மா பேசுறதுனால நிச்சயம் நின்னுச்சுன்னா அது நம்ம சைட்ல இருந்து எந்த பிரச்சனையும் இருக்காது, ராம் சைட்ல இருந்து தான் இருக்கும். அதுல ராம் எப்படிப்பட்டவன் தெரிஞ்சுக்கலாம். ஐயோ சக்தி என்ன நீ இப்படி புதுசா குழப்புற? எனக்கு பயமா இருக்கு. ஏதாவது ஒண்ணுனா சிவானி தான் ரொம்ப கஷ்டப்படுவா. டூட்டி ஒன்னும் ஆகாது. எனக்கு என் தங்கச்சி மேலயும் நம்பிக்கை இருக்கு, ராம் மேலயும் நம்பிக்கை இருக்கு. வெயிட் பண்ணு, பாக்கலாம். சக்தி இருந்தாலும் நீ ஒண்ணுக்கு 2 தடவை யோசித்துக்கோ. பியூட்டி நல்லா யோசிச்சுட்டேன், நீ இத பத்தி பேச வேண்டாம், நிச்சயத்துல பாத்துக்கலாம். சக்தி ஸ்வேதாமா, நான் தான் சொல்றேல, என் மேல உனக்கு நம்பிக்கை இருக்குல்ல. டேய் ஏன்டா அப்படி பேசுற? டேயா? ஆமாண்டா, நம்பிக்கை இல்லாம பேசினா டா தான் போடுவேண்டா. சரிமா, எத்தனை டானாலும் போட்டுக்கோ, நல்லா இருக்கு. அதுக்காக நான் உன் மேல நம்பிக்கையா தான் இருப்பேன், ஓகேவா? சரிடா சக்தி. சக்தி இருந்தாலும் எல்லாத்தையும் கவனமா பாத்துக்கோ, எல்லாம் நல்லதாவே நடக்கணும். கண்டிப்பா நல்லதான் நடக்கும், ஓகேவா? சரி, உனக்கு என்ன வேணும்? எனக்குனா? அதாமா கடைக்கு போறோமே, உனக்கு என்ன வேணும்? எனக்கு ஒரு சாரி எடுத்துக்கிடுவேன். ஓ போதுமா? போதுமானா 2 எடுத்துக்கிடவா? அது எப்படிடி, சேலையே கட்டுறதில்ல, நான் சேலைன்னு சொன்னா வாயை திறந்துட்டு வர்றது? டேய் நான் சேலை எடுக்கிறக்கா கேட்கல, உனக்கு பிடிச்ச மாதிரி ஜீன்ஸ் டாப்ஸ் அப்புறம் கொஞ்சம் மாடர்னா ட்ரெஸ் எல்லாம். ஐயோ எனக்கு அதெல்லாம் வேண்டாம். ஏமா? ஸ்வேதாமா, உனக்கு பிடிச்சிருந்தா எடுத்துக்கோ. சேச்சே எனக்குலாம் வேணாம், போ சக்தி. ஏய் எடுத்துக்கோ. கல்யாணத்துக்கு முன்ன அந்த ஒரு திமிரா தலைக்கணமா என் ஸ்வேதா அவ்வளோ கம்பீரமா இருப்ப. அப்போ உன்னை பார்க்க மத்தல எவ்வளவு பிடிக்கும் தெரியுமா? எனக்குன்னே பிறந்தவ நீதான்னு ஒவ்வொரு நாளும் உன்னை நினைச்சு ஆசைப்பட்டிருக்கேன். டேய் ஆமாண்டி, கல்யாணம் பண்ணிக்க. இப்பெல்லாம் பார்த்தா அந்த திமிரு தலைக்கணம் எதுவுமே இல்ல. ஏன் ஸ்வேதாமா, எனக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு மாறிட்ட. பியூட்டி சொல்லு சக்தி. உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை செய், எனக்காக உன்னை மாத்திக்காத. சக்தி இதுவும் ஒரு சந்தோஷம், எனக்கு பிடிச்சிருக்கு. அப்படியா? லவ் யூமா. லவ் யூடா சக்தி. கவனமா இருங்க. சரியா ராமு. ராமு நிச்சயப்பட்டு சிவானிக்கு பிடிச்ச மாதிரி அவ என்ன கலர் கேக்குறாளோ அவளுக்கு பிடிச்ச மாதிரியே எடுத்துக்கூடியா. காசெல்லாம் பாக்காத, எது பிடிச்சிருக்குன்னு சொல்றாளோ என்ன ரேட்னாலும் பரவாயில்ல எடுத்துக்கூடியா. சாரி பாட்டிமா. எல்லாரும் கிளம்பிட்டாங்களா? கிளம்பிட்டாங்க பாட்டிமா, நேரா கடைக்கு வந்துருவாங்க, அப்படியே கிளம்புறதுதான். சரியா பாட்டிமா, பைக்ல தானே போறேன், வாங்கனே நீங்களும். ஐயோ அங்க போய் உக்காந்தேவா இருக்க முடியும்? நான் வந்தா என்னால உங்க எல்லாத்துக்கும் சிரமம், மூட்டு வலி முடியாதியா. வீட்டுக்குள்ளனா நான் வாட்டுக்கு வேலையை பார்த்துட்டு பேசாம உட்காந்துருப்பேன். சாரி பாட்டிமா, முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் வந்துடுறேன். பதறாம போயிட்டு வா, அவசரம் இல்ல. சாரி பாட்டிமா, கிளம்புறேன். லட்டுக்குட்டி, பாட்டிமாக்கு பாய் சொல்லு. அடியே அதை இங்கிட்ட திரும்பி பார்த்து சொல்ல மாட்டியோ? பாடி திரும்ப என்கிட்ட தானே வரணும். சேட்டைய பாரு, அம்மாட்ட போவாளா? போவடி போவ. பாட்டிமா வர வர என்னவே கண்டுக்க மாட்டேங்க. இருக்கட்டும்யா, இத்தனை நாள் தாய் பாசம் கிடைக்காத பிள்ளை இப்ப கிடைக்குதுங்க மொத்தல. அந்த பக்கம் போறதுல தப்பு இல்ல. உண்மைதான் பாட்டிமா. சரி பாட்டிமா, நான் கிளம்புறேன். சரியா லட்டுமா, போலாமா? சார், இதெல்லாம் லேட்டஸ்ட் டிசைன் தான், உங்களுக்கு எது வேணுமோ பார்த்து சொல்லுங்க. என்ன தம்பி, கொண்டு வந்ததையே ரிப்பீட்டா கொண்டுட்டு வந்து காமிக்கிற? அங்க பாரு, அங்க மேல எல்லாம் எவ்வளவு நியூ கலெக்ஷன் இருக்கு, அதெல்லாம் எடுத்து காமி.
சார் எல்லாத்தையும் அப்படியே எடுக்க முடியாது. உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ சொல்லுங்க, நான் எடுத்துட்டு வந்து காமிக்கிறேன். ஏன் சக்தி ரொம்ப டென்ஷன் பாத்தியா இருப்பாரோ? ஆமா ஆமா, வந்ததுல இருந்து காய்ச்சி பூச்சுன்னு தான் சொல்றாரு. சக்தி அவரும் எவ்வளவுதான் எடுத்துட்டு வருவாரு? பிடிச்ச கலர் சொன்னா அதை எடுத்துட்டு வந்து காமிக்கிறேன்னு சொல்றாருல. பாருங்க சிவானிக்கு எந்த கலர் பிடிக்கும்னு, எது பிடிக்குதோ அதை எடுக்க சொல்லுவோம். சிவானிக்கு பிடிச்ச கலர் எதுன்னு தெரியாது, ஆனா சிவானிக்கு அதோ அந்த இங்கு ப்ளூ அந்த saree ரொம்ப அழகா இருக்கும், அந்த கலர் தான் அவளுக்கு எடுக்கும். இல்ல 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 சக்தி, சிவானிக்கு சூட் ஆகுற கலர்னா அது ஆரஞ்சு கலர் தான். லைட் ஆரஞ்சு கலர்ல சிவானிக்கு எந்த ட்ரெஸ்னாலும் சூப்பரா இருக்கும். இல்ல இல்ல, ரெண்டு பேர் சொல்றதும் தப்பு. சிவானிக்கு அழகா இருக்கிற கலர்னா அது கிரீன் கலர் தான். கிரீன் தான் நல்லா இருக்கும். இல்ல இல்ல இல்லைங்க, சிவானிக்கு பெஸ்டான கலர்னா பிங்க் தாங்க. பிங்க் தான், பிங்க் கலர். அப்புறம் அதுலயே லைட் பிங்க், அந்த ரெண்டு கலர் மட்டும்தான் சிவானிக்கு அவ்வளவு மேட்சா இருக்கும். பிங்க் கலர்ல saree கட்டி அதுக்கு மேட்சிங்கா பிளவுஸ் போட்டு சிவானி நடந்து வந்தா ஒரு நிமிஷம் நம்மளே யோசிப்போம், வானத்துல இருந்து தேவதை இறங்கி வந்துருச்சோன்னு. சரியா போச்சு. ஆளாளுக்கு ஒவ்வொரு கலர் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, ஆனா சிவானிக்கு எந்த கலர் பிடிக்கும்னு தெரியல. ஒரு 4-5 saree எடுத்துட்டு போனா ட்ரெஸ்ஸிங் ரூம்ல போய் பார்த்து கேட்டுட்டு வரேன்னு இருங்க. இப்போ சிவானி வருவா, அவ எந்த கலர் சூஸ் பண்ணிருக்கான்னு பார்க்கலாம். ஆமா 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 வசுகி, நம்ம எல்லாரும் ஆளுக்கு ஒவ்வொரு கலர் சொன்னோம். சிவானி எந்த கலர்ல வாரான்னு பார்க்கலாம். லட்டுமா சக்தி அண்ணா, எனக்கு இந்த சேலை எப்படி இருக்கு? அது ரொம்ப நல்லா இருக்குமா? அண்ணா இதுலயே நான் இன்னொரு கலர் எடுத்து வச்சிருக்கேன், அந்த சாரியும் கட்டிட்டு வரேன். எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஓகேனா இதே கலர்லயே பட்டு எடுத்துக்கலாம். சரிம்மா. ராமண்ணா. ஸ்வேதா, எப்படி நான் சொன்னது தானே சரி? திரு எப்படி இதெல்லாம்? அதான் ராம், நான் தான் சொன்னேன்லங்க, சிவானிக்கு பிங்க் கலர் தான் அழகா இருக்கும். அண்ணா வெயிட் பண்ணுங்க, திரும்பவும் வேற கலர் கட்டிட்டு வரேன் இருக்கா, அது என்ன கலர்னு பார்க்கலாம். அண்ணா இது ஓகேவா? இதுவும் பிங்கா? அழகா இருக்குமா? என்னங்க என்ன பாக்குறீங்க? பிங்க் கலர் நல்லா இருக்கும்னு சொன்னேன், அதே சிவானி கட்டிட்டு வருவான்னு எனக்கு எப்படி தெரியும்? இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு. நம்பித்தாங்க ஆகணும். ஆனா நான் சொன்ன மாதிரி பிங்க் கலர்ல தேவதை மாதிரி இருக்காளா இல்லையா? என் சிவானி எப்பவுமே தேவதை தான். மஞ்சள் வெயில் நீ மின்னல் ஒளி நீ, உன்னை கண்டவரை கண் கலங்க நிற்க வைக்கும் தீ. பெண்ணே என்னடி உண்மை சொல்லடி, ஒரு புன்னகையில் பெண்ணினமே கோபப்பட்டதென்னடி. தேவதை வாழ்வது வீடில்லை கோயில், கடவுளின் கால் தடம் பார்க்கிறேன்.